ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 812 ஆரம்பிக்கிறது. விஷ்ணு புராணத்தில் ஒரு இடத்தில் கலி ஆரம்பத்தில் ஆட்சிக்கு வந்த பரீட்சித்துக்கு 1500 வருஷத்துக்கு அப்புறம் நந்தன், அதாவது சந்திரகுப்த மௌரியனுக்கு முன் மகதாதிபதியாக இருந்த மகாபத்மநந்தன் பட்டத்துக்கு வந்தான் என்று இருக்கிறது. அதாவது நந்தன் கிமு 1600 ஆட்சிக்கு வந்திருக்கிறான். அடுத்தவன் சந்திரகுப்தன் என்றால் முன்னே சொன்னதற்கு கிட்டத்தில் தானே 3500 வருஷத்துக்கு முற்பட்ட சம்பவங்களை கணிக்கும் போது இப்படி வெவ்வேறு ஆதாரங்களிலிருந்து தெரிய வருவதால் மெகஸ்தனிஸ் சொல்வது மௌரிய சந்திரகுப்தனைத்தான் என்று முடிந்த முடிவாக தீர்மானம் பண்ணுவதற்கில்லை என்றே தோன்றுகிறது. அந்த சந்திரகோட்டஸ் குப்த வம்சத்தின் 2 சந்திரகுப்தர்களில் ஒருத்தனாக இருக்க இடமுன்று என்றும் தோன்றுகிறது. ரிசர்ச்காரர்களின் முடிவுப்படி சந்திரகுப்த மௌரியன் கிமு 4ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலம், குப்த வம்ச சந்திரகுப்தர்களில் முதல்வன் கிபி 4ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி, இரண்டாமவன் அதே நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து கிபி 5ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை இருந்தவன். அதாவது அதற்கும் இதற்கும் 700-800 வருஷ இடைவெளி இருக்கிறது. இந்த 800 வருஷ இடைவெளியிலும் இதே போல அனுமானங்களில் பலருடைய காலம் முன்பின்னாக போகக்கூடுமாதலால் 800 என்பது 1000 கூட அதற்கும் அதிகமாக கூட ஆகலாம். ஆக குப்த வம்ச சந்திரகுப்தனே மெகஸ்தனிஸின் காலத்தம் என்றால் அதற்கு முற்பட்ட நம்முடைய சரித்திர நிகழ்ச்சிகளெல்லாம் சுமார் 1000 வருஷம் முந்தி போய்விடும். நம்மவர் சும்மாவுக்காக பழம்பெருமை கொண்டாடி கொள்ளவில்லை. வாஸ்தவத்திலேயே வெகு புராதனமான காலத்திலிருந்தே நம் தேசத்தில் நாகரிக சமுதாய வாழ்க்கை இருந்துதான் இருக்கிறது என்று ப்ரூவ் ஆகிவிடும். வெள்ளைக்காரர்களிடம் நாம் சண்டைக்கு போக வேண்டாம். சர் வில்லியம் ஜோன்ஸ், வில்சன் முதலானவர்கள் மெகஸ்தனிஸ் யாரோ ஒரு சந்திரகுப்தனை பற்றி சொல்லியிருக்கிறார் என்று கண்டுபிடித்து சொல்லியிருப்பது நாம் சரியாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்க நிரம்ப உபகாரம் பண்ணும் ஒரு தகவலாகும். அதனால் அவர்களுக்கு நன்றிதான் தெரிவிக்கணும். மேற்கொண்டு அவர்கள் சொல்வதை காரணம் கேட்காமல் நம்பிவிடும் அசடுகளாக நாம் இருப்பது தான் தப்பு. அவர்களை வைய வேண்டாம். நம் தேச சமாச்சாரம் பிரத்தியார் சொல்கிறார்களே, சரியாகத்தான் சரியான நோக்கங்களோடு தான் சொல்கிறார்களா என்று நாம் தானே ஆலோசிக்க வேண்டும். குப்த வம்சத்து சந்திரகுப்த விக்ரமாதித்தின் காலத்தில் பாஹியான் என்ற சீன யாத்ரிகர் வந்து எழுதி வைத்திருக்கிறாரே, அதனால் அவன் கிபி 4 அல்லது 4-5 நூற்றாண்டுக்காரனாகத்தானே இருக்கணும். அவனை எப்படி கிமுவுக்கு கொண்டு போவது என்று கேட்கலாம். வேடிக்கை என்னவென்றால் அந்த கிபி பீரியடில் அவர் பாஹியான் இங்கே வந்து முழுசாக 6 வருஷம் பௌத்த ஸ்தலங்களுக்கு யாத்திரை பண்ணிக்கொண்டு அந்த மத நூல்களை சேகரித்து கொண்டு அப்படியே பிரயாண விவரங்களை எழுதி வைத்திருப்பது வாஸ்தவம்தான். ஆனால் அவர் அப்பொழுது இங்கே இருந்த எந்த ராஜாவை பற்றியுமே எதுவுமே சொல்லவில்லை. சந்திரகுப்தன் என்ற பெயரோ வேறெந்த ராஜா பெயரோ அவருடைய நோட்ஸில் காணப்படவில்லை. பௌத்த விஷயங்களில்தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட். அதை பற்றியே முக்கியமாக சொல்லும்பொழுது இங்கே இருந்த சமூக வாழ்க்கை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகையால் அவர் வந்த பீரியடை வைத்துத்தான் அப்பொழுது தாங்கள் ஏற்கனவே கால நிர்ணயம் பண்ணியிருந்தபடி குப்த வம்ச சந்திரகுப்தன் இருந்ததாக ஹிஸ்டரிக்காரர்கள் சொல்லுகிறார்களே தவிர மகஸ்தனிஸ் ஒரு ராஜாவின் பெயராக சொன்னதை கொண்டே அந்த ராஜாவுக்கு கால நிர்ணயம் பண்ணிய மாதிரி இங்கே இல்லை. பாகியன் வந்தபோது குப்த வம்ச சந்திரகுப்தன் தான் இருந்தான் என்று அடித்து சொல்வதற்கு ஆதாரமில்லை. இந்த விஷயத்தில் நான் முழுசாக ஆராய்ச்சி பண்ணிவிடவில்லை. ஹிஸ்ட்ரி விஷயமாக அப்படி பண்ணி குவாலிஃபிகேஷனும் இல்லை. அதனால் ஹிஸ்ட்ரி ஸ்காலர்களாக இருப்பவர்கள் இதை நன்றாக அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பெஜவாடாவைச் சேர்ந்த கோடா வெங்கடாச்சலம் என்பவர் இதில் சற்று ஆழமாக பார்த்து சாண்ட்ரகோட்டஸ் குப்தராஜா தான் மௌரியன் இல்லை என்று முடிவு செய்திருக்கிறார். பிற்பாடு அவர் ஒரு அத்வைத மடத்தில் சன்னியாசியாக ஆனவர். மயிலாப்பூர் ஆயுர்வேத காலேஜைச் சேர்ந்த கேஜி நடேச சாஸ்திரி என்பவரும் ஆராய்ந்து பார்த்து இதே முடிவுக்கு வந்திருக்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.